இவங்க எதுக்கு யானையோட சாணத்தை எடுக்கிறாங்க? ஒரு பையனோட முகத்தை ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? இந்த முறையில வேலை செஞ்ச லாபத்தை பார்க்க முடியுமா? வெளிநாட்டுல எதுக்காக இந்த முறையில பில்டிங் கட்டுறாங்க? ஜேசிபி வண்டியை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல கொண்டு போக முடியுமா? இந்த மாதிரி என்ன 10 இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த அக்கா தினமும் யானையோட சாணத்தை எடுக்கிறதுனால பயங்கரமான லாபத்தை பாக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில உரத்தை தயாரிச்சு பயங்கரமான லாபத்துல வித்துறாங்க. சைனால இருக்கிற மக்கள் எதுக்காக ஒட்டுக்கா இவ்வளவு வேகத்துல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான சைனால பெரிய பெரிய கடையில எல்லாமே திடீர்னு பெரிய பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் விடுவாங்க. மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நினைச்சு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஒட்டுக்கா போய் எல்லா பொருளையும் வாங்கிடுவாங்க. தென்னாப்பிரிக்கால இந்த முறையில பில்டிங் கட்டுறதுனால ஸ்ட்ராங்கா இருக்குமானே தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பில்டிங் கட்டும் போது கம்பி எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டு பில்டிங் கட்டுவோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் ரெடி பண்ணிட்டு அந்த கம்பிக்குள்ள வச்சு ஃபிட் பண்றாங்க. ஒரு ஜேசிபி வண்டி போயிட்டு இருக்கும் போது நடுவுல இவ்வளவு பெரிய பள்ளம் வந்துருது. யோசிக்காம அந்த ஜேசிபி காரர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 அடி முன்னாடி வண்டி தள்ளி நிறுத்திட்டு பின்னாடி பக்கமா சப்போர்ட் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ணும்போது முன்னாடி போயிருது. பகல் நேரத்துல தான் எல்லாருமே மீன் பிடிப்பாங்க. ஆனா இவர் மாறாவே நைட்ல போய் எல்லா மீனையும் பிடிக்கலாம்னு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா 6 தூண்டில் ஒரே டைம்ல போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எல்லா மீனுமே பிடிச்சிடறாரு. இந்த காலத்துல போய் மார்க்கெட்ல கொடுத்து நல்ல லாபத்தை பாத்துறாரு. வெளிநாட்டுல ஆத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கப்பல் மூலமா இந்த வாகனத்தை கொண்டு போய் எல்லா செடி கொடி மரம் எல்லாமே புடுங்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த டிரைவரோட ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல் அந்தாண்ட இந்தாண்ட ஆடிட்டு இருக்கும். ஏன்னா தண்ணி அவ்வளவு வேகத்துல வருது. பெரிய பெரிய கம்பெனிக்கு தண்ணி கேன் போகணும்னா சோம்பேறி பட்டுட்டு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த கம்பெனிக்காரர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ரேட்ல சின்னதா ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கிறாரு. அதன் மூலமா 3 தண்ணி கேன் வச்சுட்டு ஈஸியா கொண்டு போயிருது அந்த வண்டி. இதனால மனிதனுக்கு கொடுக்குற கூலியோட கம்மியான ரேட்ல தான் இந்த மிஷினே இருக்குது. ஆத்துல காவாயில தண்ணி திறந்து விட்டா போதும் இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் எல்லா மீனையும் பிடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா தண்ணி அந்த வேகத்துல அடிச்சுட்டு வரும். அந்த டைம்ல பிடிச்சா எல்லா மீனையும் பிடிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை தான். இன்னைக்குன்னு பார்த்து இவனுக்கு 10 கிலோ மீன் அசால்ட்டா பிடிச்சிட்டான். நம்ம மூஞ்சிய ஜெராக்ஸ் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இவங்களுமே அதுக்காக மூஞ்சிய நல்லா அழுத்தம் கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. சில ஜெராக்ஸ் எடுத்து பார்த்தா கொரில்லா எப்படி இருக்குமோ அதை போல அவன் மூஞ்சி இருக்குது. ஒரு ஜேசிபி வண்டியை ட்ரெயின் மேல எதுக்காக ஏத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மேல மண்ணெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மட்டம் தட்டுறதுக்காக தான் பண்றாங்களே. இதுக்காகவே இந்த ஜேசிபி காரர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் டேக்கு மேலாப்புல வச்சுட்டு அதுக்கு மேல வண்டி ஏற்றி நிறுத்துறாரு. இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.